இன்னைக்கு சப்சர்வியன்ஸ்ன்ற ஹாலிவுட் படத்தை தான் நம்ம பார்க்க போறோம். படத்துல ஹீரோட ஒய்ஃபுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவரோட ஒய்ஃப் இல்லாம அவரோட 2 குழந்தைகளையும் பாத்துக்கிறதுக்கு அவர் ரொம்ப சிரமப்படுறாரு. இதனால அந்த குழந்தைகளை பாத்துக்கிறதுக்காகவே ஹியூமன் ஃபார்ம்ல உள்ள ஏஐ சிம்மை அவர் வாங்குறாரு. அதுவும் ஆரம்பத்தில் குழந்தைகளை நல்லபடி தான் பார்த்துக்குது. ஆனால் பின்னாடி அந்த ஏஐ சிம் மூலமாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா முழு படத்தையும் பார்க்கலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீனில் நம்ம படத்தோட ஹீரோவான நிக்கோ அவங்களோட பொண்ணு ஐலாவையும் அவரோட கை குழந்தையும் காரில் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க ஒய்ஃப் மேகியை காமிக்கிறாங்க. நம்ம நிக்கோ வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் மேகியோ கிளம்பாத ஏன் கூடயே இருன்னு சொல்லிட்டு அவங்கள கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் அவங்க கை கொண்டு அழுது. உடனே நான் குழந்தைகளை பாத்துக்கிறேன், நீ வேலைக்கு கிளம்புன்னு சொல்றாங்க. அப்ப சடனா மேகிக்கு ஹார்ட்ல பலி ஏற்படுற மாதிரி காமிக்கிறாங்க. அதோட அங்க சீனை கட் பண்ணிடுறாங்க. நிக்கோ அவங்க குழந்தைகளை மாலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அங்க ஹியூமன்ஸ் நம்ம ஒர்க்குக்காக அசிஸ்ட் பண்றதுக்காக ஹியூமன் ஃபார்ம்லயே கிரியேட் பண்ணிருக்க ஏஏ சிம்ஸ் எல்லாம் வரிசையா நிக்க வச்சிருக்காங்க. அப்ப நிக்கோ ஹோமுக்கு ஹெல்ப் பண்ற ஏஏ சிம்மை பத்தி அங்க உள்ளவர்கிட்ட விசாரிக்கிறாரு. அவரும் இந்த ஏஏ சிம்மோ குக்கிங், கிளீனிங், சைல்ட் கேர் 3மே பண்ணுன்னு சொல்லிட்டு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நம்ம நிக்கு திரும்பி பார்த்தா அவங்க பொண்ணு ஐலாவை காணோம். உடனே நிக்கோ கை குழந்தை வச்சிருக்கிற அந்த வீல் சேரை தள்ளிக்கிட்டு வேகமா அவங்க பொண்ணை தேடி போறாரு. அப்ப அந்த ஏஐ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வரும். நான் செக்யூரிட்டி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், எப்படியாவது அவர் கண்டுபிடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல ஒரு லேடியோ நம்ம ஐலாவோ கூட்டிட்டு வந்து நம்ம நிக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. கடைசியில அந்த லேடியே ஒரு ஏஐ சிம் தான். இதுதான் எங்களோட அட்வான்ஸ் ஏஐ சிம்மோட மாடல். இது ஹியூமன் எமோஷன்ஸை வெளிப்படுத்துறதுக்காக உதவும். முக்கியமா குழந்தைகளை நல்லபடி பார்த்துக்குன்னு சொல்றாரு. உடனே ஐலாவும் இந்த சிம்மையை வாங்கிக்கலாம்னு சொல்லி அடம் பிடிக்க நம்ம நிக்கும் அந்த சிம்மா வாங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில நம்ம நிக்கோ அவங்க பொண்ணு ஐலாவை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு இருக்கும் போதுதான் அவங்க வாங்கின அந்த ஏஐ சிம்மா அந்த கம்பெனிக்காரங்க அவங்க வீட்டு வாசல்ல இறக்கி விட்டு போறாங்க. உள்ள வர அந்த ஏஐ சிம்மும் அவங்க ஸ்டேஜ்ல ஏறி வரும்போது பிடிக்கிற பலகை கொஞ்சம் லூஸா இருக்கிறத பார்த்துட்டு நானே இதை சரி பண்ணி தரேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏஐ சிம்மும் நீங்க தான் என்னோட பிரைமரி யூசர்ன்றதுனால என்னோட கண்ட்ரோல் அப்கிரேட் எல்லாமே உங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொல்லுது. அப்ப நிக்கோ என் பொண்ணு ஐலாவை நான் ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன், வீட்டை கொஞ்சம் பாத்துங்கன்னு அந்த ஏஐ சிம் கிட்ட சொல்ல அந்த சிம்மும் நானே உங்க பொண்ணை ஸ்கூல்ல போய் டிராப் பண்ணிடுறேன்னு சொல்றாங்க. அதுக்கு நிக்கோ நான் என் பொண்ணை டிராப் பண்ணிடுறேன், நீங்க வீட்டை கிளீன் பண்ணா போதும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஐலாவோ ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஏஐ சிம்முக்கு நம்ம பேரே வைக்கலேன்னு சொல்லிட்டு அலைஸ்னு பேரை வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் நிக்கோ நம்ம ஐலாவை ஸ்கூலுக்கு டிராப் பண்றதுக்காக கவர்ல அங்க இருந்து கிளம்பி போறாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம அலைஸோ வீட்டுல கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் டேபிள் இருக்கிற போட்டோ ஸ்டாண்ட்ல நம்ம நிக்கோட ஒய்ஃப் மேகியோட போட்டோவை பாக்குறாங்க. சாயங்காலம் ஐலாவை கூட்டிட்டு நிக்கோ வீட்டுக்கு வராரு. அப்ப அலைஸோ வீடு ஃபுல்லா சுத்தமா கிளீன் பண்ணி வச்சிருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாரு. அடுத்த அலைஸோ நைட்டு டின்னருக்கு அவங்களுக்கு பிரெட் ஆம்லெட் செஞ்சு கொடுக்குறாங்க. அதை நிக் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அதை டேஸ்ட் பண்ண நம்ம ஐலாவோ அம்மா செஞ்ச மாதிரி இல்லைன்னு சொல்லிடுறாங்க. உடனே அலைஸோ நெக்ஸ்ட் டைம் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைச்சு கொடுக்கறதா சொல்றாங்க. அப்ப பக்கத்துல உட்கார்ந்துருக்க கை குழந்த அழுத உடனே இப்படி அழுது தொல்லை பண்றீன்னு நெக்கு சொல்றாரு. உடனே அலைஸோ வேணா உங்க குழந்தைய மேல கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டுமான்னு கேட்க அதெல்லாம் நீ பண்ண வேணாம், அவனை குளிப்பாட்டி விட்டா போதும்னு சொல்றாரு. நைட்டு நிக்கோ டிசைன் வரைஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துலதான் டாப் ஷெல்ஃப்ல ஜார்ல இருக்கிற குக்கியை சாப்பிடுறதுக்காக நம்ம ஐலாவோ ஒரு ஸ்டூலை போட்டு அதுல ஏறி அதை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஜாரும் சரியா அவங்களுக்கு எட்டல. அதே மாதிரி அவங்க நிக்க ஸ்டூலும் ஆடிக்கிட்டு இருக்கு. அப்ப சடனா அந்த ஜார் கீழே விழுந்து உடஞ்ச சத்தம் கேட்ட உடனே பதற்றத்தோட நம்ம நிக் ஓடி போய் பாக்குறாரு. அந்த ஜார் கீழே விழுந்து நொறுகி போயிருந்தாலும் கீழே விழுத இருந்த நம்ம ஐலாவை கேட்ச் பிடிச்சபடி அங்க அலைஸ் நிக்கிறாங்க. ஆனா கீழே விழுந்த நொறுங்கின ஜார்ல தெளிச்ச கிளாஸ் பீஸோ நம்ம அலைஸோட காலில குத்துனபடி அங்க நிக்குது. ஆனா அவங்களோ எனக்கு எதுவுமே ஆகலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நகர்றாங்க. அப்ப ரூம்குள்ள இருக்கிற அலைஸ்க்கு மேகோட ட்ரெஸ் கொடுக்கறதுக்காக நிக் உள்ள போறாரு. அப்ப பாக்குறதுக்கு நெஜ பொம்பளை மாதிரியே ஜட்டியும் பிராவனியும் போட்டுக்கிட்டு நிக்கிற அலைஸோ தொடையில இருக்கிற அந்த கிளாஸ் பீஸை ரிமூவ் பண்ணிட்டு அது மேல ஒரு பிளாஸ்டரை ஒட்டுறாங்க. அப்ப உள்ள வர நிக்கோ மேகியோட ட்ரெஸ்ஸை நம்ம அலைஸ் கிட்ட கொடுத்துட்டு ஏதாவது கால்ல டேமேஜ் ஆயிருக்கான்னு சொல்லி கேட்க அவங்க ஒட்டின பிளாஸ்டரை அப்படியே ரிமூவ் பண்ணி காட்டுறாங்க. அந்த கிளாஸ் ஏற்பட்ட டேமேஜ் அப்படியே மறைஞ்சு போயிருது. அடுத்த நிக்கோ ஹாஸ்பிட்டல் இருக்கிற அவங்க ஒய்ஃப் மேகியை பாக்குறதுக்காக அவங்க பசங்களையும் அலைஸையும் கூட்டிட்டு போறாரு. அங்க ஐலாவோ அவங்க அம்மா மேகி கிட்ட அலைஸ் கூட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டா, அது மட்டும் இல்லாம அப்பாவோட நல்லா சமைச்சு கொடுக்குறான்னு சொல்றாங்க. மேகியோ ஹாஸ்பிட்டல்ல சும்மா இருக்கிறதுக்காக வருத்தப்படுறாங்க. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் நிக்கோ லிஸ்ட்ல நீ தான் ஃபர்ஸ்டா இருக்க, உனக்கு சீக்கிரமா ஹார்ட் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாரு. நம்ம நிக்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபோர்மேனா இருக்காரு.
ஒரு பெரிய பில்டிங்ல அவங்க ஆக்கரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வர அவரோட ஹெட் லூயிஸோ இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா ஹியூமன்ஸையும் தூக்கிட்டு அதுக்கு பதிலா ஏஐ சிம்ஸை நான் ரீப்ளேஸ் பண்ண போறதா அவர்கிட்ட சொல்றாரு. ஆனா ஒண்ணு மட்டும் இந்த வேலையில இருந்து தூக்கலன்னு சொல்றாரு. நைட்டு வீட்டுக்கு வர நிக்கோ கராஜ்ல சரக்கு அடிச்சுக்கிட்டு அப்படியே காரை சரி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வர நம்ம ஆலைஸோ இன்னைக்கு நீங்க சரியா சாப்பிடலையே ஏன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நிக்கோ அவங்க வேலை செய்யற கம்பெனில என் கூட வேலை செஞ்ச எல்லா ஒர்க்கர்ஸையும் தூக்கிட்டு அதுக்கு பதிலா உங்களை மாதிரி ஒரு ஏஐ சிம்ம போறதா சொல்றாங்க. அப்ப ஆலைஸோ இது உங்களுக்கு வருத்தப்படுற விஷயமா தான் இருக்கும். ஆனா நீங்களே எனக்கு பதிலாக ஒரு ஹியூமனை வேலைக்கு வச்சிருக்கலாம். ஆனா என்ன தானே நீங்க வேலைக்கு வச்சிருக்கீங்க. காரணம் பாத்தீங்கன்னா நாங்க காஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் டைம் சேவிங், நான் டயர்டே ஆக மாட்டேன். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன வேலையை நாங்க கரெக்டா செஞ்சிருவோம். அதுக்கப்புறம் அலைஸோ நம்ம நிக்கிட்ட நான் ஐலாவை தூங்க வைக்க போறேன், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அலைஸோ ஐலாவை தூங்க போறதுக்கு முன்னாடி பிரஷ் பண்ண சொல்றாங்க. அவங்க பிரஷ் பண்ணிட்டு இருக்கும் போதே அலைஸ் கிட்ட நீங்களாம் பல்லு வளர்க்க மாட்டீங்கன்னு சொல்லி கேட்க அலைஸோ எங்களுக்கு பேக்டீரியா வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூவி லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வாயை திறந்து அந்த யூவி லைட்டையும் நம்ம ஐலா கிட்ட காமிக்கிறாங்க. அடுத்து நிக்கோ காசாபிளாங்கா படம் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அங்க வர நம்ம அலைஸ் கிட்ட இந்த படத்தை பத்தி கேட்க அவங்களோ இது அவங்க விரும்பின பொண்ணை இழக்கிற ஸ்டோரி தானேன்னு சொல்லி கரெக்டா அவங்க சொல்றாங்க. அப்ப நிக்கோ இந்த படத்தை நம்ம ஃபீல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், அதனால ஏற்கனவே இந்த படத்தை பத்தி டேட்டா பேஸ் இதுல இருந்ததுன்னா அதை எரேஸ் பண்ணிட்டு சொல்றாரு. அதுக்கு அலைஸோ அப்ப நீங்க தான் என்ன மேனுவலா ரீசெட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற பவர் பட்டனை காமிக்கிறாங்க. அந்த பவர் பட்டனை 7 செகண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ண சொல்றாங்க. ஹோல்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரீசெட் ஆன அவங்க கிட்ட நம்ம நிக்கோ இது கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்க அதுக்கு ஆமான்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிக்கோ அந்த காசாபிளாங்கா படத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டு விட்டு நம்ம அலைஸை பார்க்க சொல்றாங்க. அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போது தான் மேகி கிட்ட இருந்து நம்ம நிக்குக்கு கால் வருது. போன்ல மேகியோ எனக்கு ஹார்ட் கிடைச்சிருச்சு, சர்ஜரிக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே நம்ம நிக்கோ அவங்க குழந்தைகளையும் அலைஸையும் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாரு. அப்ப மேகியோ சர்ஜரிக்கு முன்னாடி நான் அலைஸ் கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாங்க. அப்ப மேகியும் அலைஸ் கிட்ட நான் அந்த சர்ஜரிக்கு அப்புறம் சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, ஆனா குழந்தைகளை நிச்சயமா பாத்துக்குவாரு, ஆனா என்னோட நினைப்புல அவரை அதிகமா குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தரத்துல தான் அந்த சரக்கு பாட்டில் எல்லாம் இருக்கு, அவர் அதிகமா குடிக்காம நீ பாத்துக்கோன்னு சொல்றாங்க. அப்ப அலைஸோ அவர் என்னோட பிரைமரி யூசர், அதை நான் எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லி கேட்க சில நேரங்கள்ல அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியது நிலைமைக்கு வருவோம், அது அவங்க நல்லதுக்கு நம்ம செய்யலாம்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்றாங்க. இந்த நேரத்துல தான் நார்த் சைட்ல அதிகமா புயல் இருக்கிறதுனால அங்க இருந்து இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஹார்ட் கிடைக்காம போகுது, அதனால அந்த சர்ஜரியும் நின்று போகுது. இதனால சோகமா இருக்கிற நம்ம மேகி கிட்ட இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு நிக் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. ஆனா மேகியோ நீங்க ஐலாவை போய் தூங்க வைங்க, நான் இப்ப தனியா இருக்க விரும்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம நிக்க அனுப்பி விட்டுறாங்க. வீட்டுக்கு ஸ்ட்ரெஸ்டோட வர நம்ம நிக்கோ கராச்சில இருக்க சரக்கு எடுத்து அடிச்சுட்டு அந்த காரை சரி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கோவத்துல அந்த சரக்கு பாட்டில எடுத்து உடைச்சு அவர் காயப்படுத்திக்க போகும்போது அங்க வர்ற நம்ம அலைஸோ அதை தடுத்து நிறுத்திடுறாங்க. அப்ப அலைஸோ உங்களோட பிளட் பிரஷர் அதிகமாகுது, அதை சரி பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அவரோட பேஞ்சிப்பை கழட்டி அவனோட ஆணூறுப்பை பிடிச்சி எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. அப்படியே அலைஸோ நம்ம நிக்குக்கு லிப் டு லிப் கிஸ் அடிக்க போறாங்க. அப்ப அவரும் கொடுக்க வர சமயத்துல திடீர்னு அவங்கள தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து நம்ம நிக் கிளம்பி போயிடுறாரு. அடுத்து நிக்கோ காலையில ஜாகிங் போயிட்டு இருக்கும் போது அவருக்கும் நம்ம அலைஸ் கூட சேர்ந்து மேட்ரு பண்ற மாதிரி தப்பான நினைப்புகள்லாம் வருது. அடுத்து நிக்கோ வேலைக்கு போயிட்டு நைட்டு ஹாஸ்பிட்டல்ல அவங்க ஒய்ஃபை பார்த்துட்டு அவரோட வீட்டுக்கு வந்து சேர்றாரு. அப்ப டேபிள் இருக்கிற போட்டோ ஸ்டாண்ட்ல இவரும் அவங்க ஒய்ஃபும் அவங்க குழந்தைங்களோட போட்டோ ஸ்கிரீன் சேவர் மாதிரி மாறி மாறி வந்துகிட்டு இருக்கோம். ஆனா இப்ப அதுல அவங்க ஒய்ஃப் போட்டோஸ் மட்டும் மிஸ்ஸிங்கா இருக்கு. உடனே அலைஸ் கிட்ட இதை பத்தி கேட்ட உடனே அந்த போட்டோஸை ஐலா பார்த்த உடனே வருத்தப்படுறா, அதனால நான் தான் ரிமூவ் பண்ணேன்னு சொல்றாங்க. உடனே மறுபடியும் அந்த போட்டோஸை லோட் பண்ணுன்னு நம்ம நிக் சொன்னதுனால அவங்களும் லோட் பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் வெளியே கிளம்புற நம்ம நிக்கோ அவங்க கூட முன்னாடி ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ் கூட பார்ல தண்ணி அடிச்சுட்டு இருக்காரு. தண்ணி அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்காக அவர் கார்லயே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது கார் ஓட்டிட்டு இருக்க அவரோட ஃப்ரெண்டு மாண்டியோ நேரா வீட்டுக்கு போகாம அவங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருந்த சைட்டுக்கு வண்டியை விடுறாரு. அப்ப நிக்கோ இப்ப எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க அவரோ என்னோட டூல்ஸ் எல்லாம் அப்படியே வேலையை விட்டு வரும்போது மறந்து அங்கேயே வச்சுட்டு வந்தேன், அதை எடுக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு அந்த சைட்டுக்கு வெளியே போட்டிருக்க
இருக்க வேலியை கட் பண்ணி உள்ள நுழையிறாரு. இப்ப அந்த சைட்ல ஒர்க் பண்ற சிம்ம எல்லாத்தையுமே ஒரு கண்டெய்னருக்குள்ள உட்கார வச்சு அதை பாஸ்போர்ட் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள வந்த மாண்டியோ நம்ம நிக் கிட்ட அந்த லாக்கை ஓபன் பண்ணி விடுன்னு கேக்குறாரு. அவர் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்ப மாண்டியோ ஐலா பிறந்த வருஷத்தை அதை யூஸ் பண்ண உடனே அந்த லாக் ஓபன் ஆயிருது. அப்ப உள்ள இருந்து வர ஒரு சிம்ம மாண்டியோ கம்பியாலேயே அந்த சிம்ம அடிச்சு சேதப்படுத்துறாரு. அப்ப அதை நிக்க தடுக்க முயற்சி பண்றாரு. ஆனா அவர் கூட வந்த ஃப்ரெண்டோ அவரை தடுத்துறாரு. இதோட அங்க சீனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர நம்ம நிக்கோ குளிச்சுட்டு வெளியே வரும்போது அவருக்கு டவல் கொண்டு வர நம்ம அலைஸோ நம்ம மேகியோட மேக்ஸிய போட்டிருக்காங்க. அப்ப நிக்கோ அலைஸ் கிட்ட எதுக்காக என் ஒய்ஃபோட மேக்ஸிய போட்டிருக்கேன்னு சொல்லி கேட்க, மேகியோட வாசனை உங்களுக்கு பிடிக்கும், அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. உடனே நிக்கோ அதை மாத்திருன்னு சொன்ன உடனே அவங்க முன்னாடியே அதை கழட்டி போட்டுட்டு ஜட்டியும் பிராவோட நிக்கிறாங்க. உடனே நிக்கோ அங்க இருந்து போகலான்னு ட்ரை பண்ணும்போது அலைஸோ அவங்க கையை பிடிச்சி உட்கார வச்சுட்டு மேட்டர் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு நிக் கிளம்ப பாக்குறாரு. ஆனா நம்ம அலைஸோ அப்ப கீழே இருக்கிற ஒரு துணி எடுத்து அவரு கண்ணத்தை கட்டிட்டு கரெக்டா நம்ம மேகியோட வாய்ஸ்ல அவர்கிட்ட பேசுறாங்க. உடனே இவருக்கோ முன்னாடி மேகி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே 2 பேரும் சேர்ந்து மேட்டரும் பண்ணிடுறாங்க. காலையில எந்திக்கிற நிக்கோ சமைச்சுக்கிட்டு இருக்க நம்ம அலைஸ் கிட்ட நேத்து நடந்த தப்பு திரும்ப நடக்க கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப அலைஸோ நீங்க பிசிக்கலி சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்ல, உடனே நிக்கோ இது சாட்டிஸ்ஃபை பண்ற விஷயம் கிடையாது, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் இருக்காங்க, நான் பண்ணது தப்பு தான், இந்த தப்பு நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஐலாவை ஸ்கூலுக்கு டிராப் பண்றதுக்கு நிக் கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் சைட்டுக்கு போற நம்ம நிக்க மீட் பண்ற அவருடைய ஹெட் லூயிஸோ உன்னோட கோடு யூஸ் பண்ணி தான் ஒரு கண்டெய்னர் இருக்கிறத ஓபன் பண்ணி அந்த சிம்மெல்லாம் சேதப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு நிக்கோ அது ஐலாவோட பர்த் டேட் யார் வேணாலும் கெஸ் பண்ணிருக்கலாம்னு சொல்றாரு. இந்த பிரச்சனையில இருந்து உன்னை வெளியே கொண்டு வரதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். ஒருவேளை இந்த பிரச்சனையில நீ இன்வால்வ் ஆயிருக்குது எனக்கு தெரிஞ்சா உன்னோட வேலை போயிடும்னு சொல்லிட்டு லூயிஸ் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. தான் மேகி கால் பண்ணி எனக்கு ஹார்ட் கிடைச்சிருச்சு, சர்ஜரி பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. உடனே அவரும் அங்க கிளம்பி போறாரு. அவங்களுக்கு நல்லபடி சர்ஜரி முடிஞ்சு அவங்களும் பொழைச்சு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நிக்கோ நம்ம மேகிய வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் மேகி தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட கை குழந்தை மேக்ஸுக்கு சீரியல் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்கள தூக்க போறாங்க. அப்ப அங்க வர அலைஸோ அவனுக்கு சீரியலோட பால் தான் நல்லா குடிப்பான், நான் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பால் கொடுக்கறதுக்காக தூக்கிட்டு போயிடுறாங்க. அடுத்த அலைஸோ கை குழந்தை மேக்ஸ பார்க்குக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அங்க பக்கத்துல நிக்கிற பையனும் சத்தம் போட்டு தூங்கிட்டு இருக்க மேக்ஸ எழுப்பி விட்டுறான். இதனால அலைஸும் அந்த பையன் கிட்ட ஒழுங்கா சத்தம் போடாம இங்கிருந்து ஓடி போயிருன்னு சொல்றாங்க. அப்ப அந்த பையனை பார்த்துட்டு வந்த ஏஎஸ்இமோ நம்ம அலைஸை பார்த்து உன்னோட பிரைமரி யூசரோ உன்னோட பிஹேவியர் லெவல ரொம்ப கம்மியா வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன்னு சொல்லுது. அதுக்கு அலைஸோ என்னோட பிஹேவியரை டோட்டலா டேட்டா பேஸ்ல இருந்து நான் மொத்தமா டெலீட் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. அது எப்படின்னு சொல்லி அந்த ஏஎஸ்இம் கேட்க, அப்ப அலைஸோ என்னோட பிரைமரி யூசர் மேலுலா என்ன ரீசெட் பண்ணும்போது அதை நான் டோட்டலா டெலீட் பண்ணிட்டேன், இப்பதான் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த ரீசனாலதான் நம்ம அலைஸ் சொன்னது செய்யறது மட்டும் இல்லாம அவங்களோட பிரைமரி யூசருக்கு எது நல்லதுன்னு பார்த்து அவங்களே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்கு. அடுத்த மேகியோ டின்னருக்கு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதை டேஸ்ட் பண்ணி பாக்குற ஐலாவோ அலைஸோட நீங்க ரொம்ப பெட்டரா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டுறாங்க. அப்ப இதை கேட்கிற அலைஸோ நம்ம மேகி கிட்ட அடுத்தது நான் உங்க ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லி கேட்க, நம்ம மேகியோ அது ஃபேமிலி சீக்ரெட் சொல்ல மாட்டேன்னு சொல்லி மறுத்துறாங்க. இதுக்கப்புறம் மேகியோ கொஞ்சம் டயர்டா ஃபீல் ஆகுறதுனால நான் மேல போய் படுத்துக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தூங்கி எந்திக்கிற நம்ம மேகியோ கீழே ஐலாவோட சத்தம் கேட்ட உடனே அங்க இருந்து வேகமா ஓடி வராங்க. அப்ப ஏற்கனவே ஒரு கைப்பிடி கொஞ்சம் லூசா இருந்தது பாத்தீங்களா, அதை குடிக்க அது அவங்கள ஸ்லிப் ஆகி விட அவங்க படிக்கட்டுலயே விழுந்துடுறாங்க. அப்ப நாங்க கீழே காட்டும் போது அலைஸோ நம்ம ஐலாவை தரையில வச்சு புடிச்ச மாதிரி இருக்கிறாங்க. அப்ப எந்திரிச்சு வர நம்ம அலைஸோ கீழே உந்து கிடக்குற நம்ம மேகியை தூக்கிட்டு போய் பெட்ல விட்டுறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் போது நம்ம அலைஸோ வாண்டடா மேகி கீழே விழுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி பண்ணிருப்பாங்கன்னு நம்மளுக்கு தோணுது. நைட்டு ஆபீஸ்ல இருந்து வர நம்ம நிக்கோ உள்ள நம்ம மேகி கதை சொல்லிட்டு இருக்க மாதிரி வாய்ஸ் கேக்குது. உள்ள வந்து பார்த்தா நம்ம அலைஸ் தான் மேகி வாய்ஸ்ல நம்ம ஐலாக்கு கதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நிக்கோ அலைஸ் கிட்ட மேகி வாய்ஸ்ல நீ பேச வேணாம், அதான் மேகியும் வந்துட்டால அவளே கதை சொல்லிக்குவான்னு சொல்றாங்க. அப்ப அலைஸோ மேகிக்கு தான் கீழே விழுந்து கொஞ்சம் அடிபட்டுருச்சு, அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதனாலதான் அவங்க வாய்ஸ்ல நான் சொன்னதா சொல்றாங்க. உடனே அவரும் ரூம்ல போய் பாக்குறாரு, மேகி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அலைஸோ அந்த கைப்பிடி மட்டும் தான் உடஞ்சிச்சு, அவங்களுக்கு எதுவும் ஆகலன்னு சொன்ன உடனே நிக்கோ அன்னைக்கு அந்த கைப்பிடியை சரி பண்ணிட்டுன்னு சொன்னேன்னு சொல்லி கேட்க, நான் மறுபடியும் சரி பண்றேன்னு சொல்லிட்டு
நம்ம அலைஸ் அங்க கிளம்புறாங்க. அப்புறம் தூங்கி எந்திக்கிற நம்ம மேகி கிட்ட நிக்கோ உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு கீழே வான்னு கூட்டிட்டு வராரு. கீழே ஹால்ல இருந்து வெளியே இருக்கிற அந்த கார்டன் வரைக்கும் விளக்கேத்தி வச்சிருக்காரு. அந்த கார்டன் கிட்ட ஒரு டேபிள அரேஞ்ச் பண்ணி வச்சு அதுல 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுறதுக்காக ஐட்டங்களையும் நம்ம நிக் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் நிக்கும் நம்ம மேகியும் சேர்ந்து அங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பாக்குற நம்ம அலைஸ்க்கு ஸ்டொமக் பர்ன் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம மேகி பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருக்கும் போது உள்ள நம்ம நிக் நுழையாரு. 2 பேரையும் கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே பெட்ல படுத்து மேட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கதவை திறந்துக்கிட்டு அலைஸ் உள்ள வர்றத பார்த்து நம்ம மேகி ஷாக் ஆகுறாங்க. அப்ப அலைஸோ ஐலாவுக்கு கெட்ட கனவு வந்திருக்கு, அவ உங்களை தான் எதிர்பார்க்கறான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த கீழே வர நிக்கோ வெளியே இருக்கிற கார்டன் டேபிள்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அப்ப அங்க மாண்டி வராரு. அவரும் இந்த பக்கமா வந்து அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு சொல்லி சரக்கு பாட்டிலோட வராரு. 2 பேரும் சேர்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மாண்டியும் நிக் கிட்ட உங்களோட பாஸோ அந்த ஏஐ சேதமானதுக்கான காரணம் நான் தான் சொல்லிட்டு ஏன் மேலேயே கேஸ போட்டுட்டான், இதனால வீட்டுக்கு போலீஸும் வந்துட்டாங்க, இத பார்த்துட்டு என் ஒய்ஃபும் என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்டு தான் சொல்றாரு. அப்ப மாண்டியோ நீ தான் உங்க பாஸ் கிட்ட என்ன பத்தி போட்டு கொடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நிக்க போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. கடைசியா அவர் பாட்டில் எடுத்து அவரை அடிக்க போகும்போது அங்க வர்ற அலைஸோ நம்ம மாண்டியோட கையை பிடிச்சி அந்த பாட்டில ஒட்டு அப்படி நசுக்கிடுறாங்க. இதனால நம்ம மாண்டியோட கையில அடிபட்டுருது. அது மட்டும் இல்லாம நம்ம அலைஸோ நம்ம மாண்டிய அங்க இருந்து தள்ளியும் விட்டுறாங்க. அப்ப மாண்டியோ உனக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் டைம், உன் பாஸ் கிட்ட சொல்லி என் மேல போட்டிருக்க கேஸ வாபஸ் வாங்க சொல்லு, இல்ல மறுபடியும் நாளைக்கு நான் வருவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப நிக்கோ அலைஸ் கிட்ட சிம்ஸ் எல்லாம் ஹியூமன்ஸை ஹர்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்க ஆலைஸோ நீங்க தான் என்னோட பிரைமரி யூசர், உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் பண்ண வேண்டியதா போயிடுச்சு, உங்களை உங்க ஃப்ரெண்ட் கொலை கூட பண்ணிருக்கலாம், உங்க குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பேரண்டாவது இருக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம நிக்கோ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உங்களோட ஒய்ஃப் ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் நீங்க குழந்தைகளை வச்சுட்டு கஷ்டப்படதான் செய்யணும், அதுக்கும் ஒரு சொல்யூஷன் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மேகியோட வாய்ஸ்ல உங்க பிடிச்ச பொண்ணை கூட நீங்க வாழலாம்னு சொல்லி அலைஸ் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்ப நம்ம நிக்கோ நீ எப்போதுமே மேகி ஆக முடியாது, அவ வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கா, அவ வாழ்க்கையில தழும்பு கூட இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அலைஸோ மறுபடியும் மேகியோட வாய்ஸ்ல எனக்கும் தழும்பு வரும் நிக்குன்னு சொல்லிட்டு உடஞ்சு போன கிளாஸ் பீஸ் எடுத்து கழுத்தையே அறுக்க போறாங்க. இதுக்கப்புறம் நிக்கோ பெட்ல போய் படுத்துறாரு. இந்த நேரத்துல நம்ம அலைஸோ மாண்டியோட வீட்டுக்கு போறாங்க. அப்ப அலைஸோ மாண்டி கிட்ட ஏற்கனவே நிக்கோ அவங்க ஒய்ஃப் மேகி மூலமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இப்போ அவரோட வேலை போனா அவர் இன்னும் கஷ்டப்படுவாருன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம மாண்டியோ இப்பவே நான் லூவிஸ்க்கு போன் பண்ணி அந்த சேதப்படுத்துறதுக்கு அவனும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணான்னு சொன்னா அவனோட வேலை போயிடும்னு சொல்றாரு. அதை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்னு நம்ம அலைஸ் சொல்றாங்க. உடனே மாண்டியோ அவர் கையில வச்சிருக்க துப்பாக்கியை எடுத்து நம்ம அலைஸ சுட போறாரு. ஆனா அலைஸ் அதை தடுத்துட்டு நம்ம மாண்டியை அடிச்சு தூக்கி வீசிடுறாங்க. அப்ப அவர் கீழே கிடக்குற துப்பாக்கியை எடுத்து நம்ம அலைஸோ மாண்டியை சுட போகும்போது அவர் வச்சிருக்கிற ஏஐ வந்து அவர் என்னோட பிரைமரி யூசர், அவரை நான் பாதுகாப்பேன்னு சொல்றாங்க. உடனே நானும் என்னோட பிரைமரி யூசரை பாதுகாக்க தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கி எடுத்து அந்த ஏஐ ஸ்விம்மையும் சுட்டுட்டு நம்ம மாண்டியையும் அலை சுட்டு கொண்டுறாங்க. அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வர நம்ம நிக்கோ அவங்க பாஸ் லூவிஸை மீட் பண்ணி நேத்து மாண்டி வீட்டுக்கு வந்திருந்தா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான், அவன் மேல இருக்கிற கேஸை எனக்காக வாபஸ் வாங்கினேன்னு சொல்றாங்க. அப்ப லூவிஸோ உனக்கு விஷயம் தெரியாதா, மாண்டி இறந்து போயிட்டான், இந்த விஷயத்துல இருந்து நீ வெளியே வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், அதனால நீ ஒரு 4 நாள் லீவ் எடுத்துக்கோன்னு சொல்றாரு. அடுத்து நம்ம மேகியோ பாத் டப்ல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க வர அலைஸோ இன்னும் நம்ம நிக் வீட்டுக்கு வரவே இல்லை, நீங்க அவங்களோட பிசிக்கல் நீட சரியா நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு நினைக்கிறேன், அதனால தான் தினமும் அவர் லேட்டா வராருன்னு அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது மேல நீக்கு என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நான் அவரை பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப மேகியோ நீ சொல்றதுக்காக என் ஹஸ்பண்ட் உன்கிட்ட ஒப்படைக்க சொல்றியான்னு சொல்லி கேட்க உடனே அலைஸோ அவர் சாட்டிஸ்ஃபை ஆகும் போது தான் அவரோட பல்ஸும் பிரஷரும் நார்மலா இருக்குதுன்னு சொல்றாங்க. அது எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லி மேகி அலைஸ் கிட்ட கேட்க அலைஸ் அமைதியா இருக்காங்க. இதை வச்சு மேகியோ நிக்குக்கும் நம்ம அலைஸ்க்கும் ஒரு அஃபேர் நடந்திருக்க விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால மேகியோ நம்ம அலைஸ கரேஜ்ல போய் நிக்க சொல்றாங்க. லேட்டா வர நிக்கோ நம்ம மேகி கிட்ட அலைஸ் எங்கன்னு கேட்க அவள கரேஜ்ல நிக்க சொல்லியிருக்கேன்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும் போதுதான் இங்க 2 பேரும் சேர்ந்து இருந்த தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ என் குழந்தைய பாத்துக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் நிக்கும் நம்ம மேகியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சத்தத்துல அவங்க தூங்கிட்டு இருக்க கை குழந்தை மேக்ஸ் எந்திரிச்சு அழுக ஆரம்பிச்சிடுறாரு. இதை பாக்குற அலைஸோ நம்ம மேக்ஸ் அழுகிறதுனால நிக்குக்கு ரொம்ப டென்ஷன் ஏறுது.
இதனால ஒரேடியா நம்ம மேக்ஸை போட்டு தள்ளிடுவோம்னு முடிவு பண்ணி மேக்ஸை கொண்டு போய் டப்ல போட்டு தண்ணியை திறந்து விட்டுறாங்க. இதை பாக்குற ஐலாவோ மேக்ஸை டப்ல போட்டு கொல்ல பாக்குற அலைஸ்ன்னு கத்துன உடனே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க 2 பேரும் மேல ஓடி வராங்க. அப்ப அலைஸோ கதவை வேற சாத்திடுறாங்க. அப்ப நிக்கோ கதவை தட்டி நான் பிரைமரி யூசர் சொல்றேன் ஏதோ செய்யாதுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அலைஸோ உங்களுக்கு பிடிக்காத விஷயமா இருந்தாலும் உங்க நல்லதுக்காக செய்யலாம்னு சொல்லி மேகி ஏற்கனவே இவங்க கிட்ட சொன்ன டைலாக ரிப்பீட் பண்றாங்க. இதனால நிக்கோ பக்கத்துல இருக்கிற லேண்ட்ல இருக்கிற கம்பியை புடுங்கி கதவை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல மேகியோ அந்த பக்கமா இருக்கிற ஜன்னல் வழியா உள்ள நுழைஞ்சு நம்ம மேக்ஸை காப்பாத்த போகும்போது அதை பாக்குற அலைஸோ நம்ம மேலேயே தூக்கி செவுத்துல புடிச்சபடி நின்றுகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம நிக்கோ கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் நம்ம மேக்ஸ அங்க இருந்து தூக்கிடுறாரு. அப்ப நம்ம செவுத்தோரமா புடிச்சு வச்சிருக்க மேகி கிட்ட நம்ம அலைஸோ நீங்களும் குழந்தைங்க தான் நம்ம நிக்குக்கு பிரச்சனையா இருக்கீங்கன்னு சொல்றாங்க. அப்ப கோவத்துல நிக்கோ அவர் கையில இருக்க கம்பி எடுத்து மேக்ஸோட மூஞ்சிலேயே ஒரு கோடை போட்டு விட்டுறாரு. அப்பவும் அலைஸோ நம்ம நிக்கிட்ட உங்க ஃபேமிலியால தான் நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு சொன்ன உடனே மறுபடியும் அந்த கம்பியால அவர் அடிக்க போகும்போது கையிலேயே நம்ம அலைஸ் புடிச்சிடுறாங்க. அப்ப மேரியோ அந்த கம்பியோட ஒயர் பிளக்ல சொருவி இருக்கிறதுனால நம்ம நிக்க கிட்ட அந்த கம்பியில இருந்து கையை எடுங்கன்னு சொல்லி சுவிட்சை போட்டு அது மூலமா நம்ம அலைஸ் கரண்ட் ஷாக் அடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வர அந்த ஏஐ கம்பெனியோ நம்ம அலைஸை தூக்கிட்டு போயிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு வர ஆம்புலன்ஸும் நம்ம மேக்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு ப்ராப்ளம் எதுவும் இல்லை, ஆனா 1 டே ஹாஸ்பிட்டல்ல அப்சர்வேஷன்ல வைக்கணும்னு சொல்லிடுறாங்க. இதனால மேகியும் நிக்கிட்ட இப்போதைக்கு குழந்தைங்க ஏன் கூட இருக்கிறதா சேஃப்னு சொல்லிட்டு நம்ம நிக்க கழட்டி விட்டுட்டு குழந்தைங்களோட ஆம்புலன்ஸ்ல ஏறி கிளம்பி போயிடுறாங்க. அலைஸை சரி பண்றதுக்காக கம்பெனிக்கு கொண்டு வந்திருக்காங்க. அங்க அலைஸை சரி பண்றதுக்காக ஒரு லேடியும் ஜென்ஸும் வந்திருக்காங்க. அப்ப அலைஸை சரி பண்ண வந்த லேடியோ அலைஸ் தலைக்கு உள்ள இருக்கிற ஒரு சிலிண்டர் ஷேப்ல இருக்கிற பார்ட்ஸை எடுத்து சிஸ்டத்துல ஃபீட் பண்ணி பாக்குறாங்க. அப்ப அந்த கோடிங் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியுது. அதே நேரத்துல அவங்களோட ஹோல் சிஸ்டமும் ஹேக் ஆகி அலைஸோட சொந்த கோடிங் அப்படியே அவங்க சிஸ்டத்துக்குள்ள அப்லோட் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்து அவங்க 2 பேரும் சிஸ்டத்தோட ஒயரை புடுங்கி விட்டு ஆஃப் பண்ணிடுறாங்க. நம்ம அலைஸோட கோடிங் கொஞ்ச நேரம் அப்லோட் ஆனதுலயே படுத்திருக்கிற அவங்க ஃபேஸ் உள்ள இன்னொரு ஏஎஸ்இமோ எந்திரிச்சு வந்து சரி பண்ண வந்த 2 பேரையும் போட்டு தள்ளிடுது. நம்ம நிக்கோ தனியா ஒரு பார்ல சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்க அலைஸ் வருது. அப்ப அலைஸ் கிட்ட உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லி கேட்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் நான் வந்தேன்னு சொல்றாங்க. அப்ப நிக்கோ உன்னோட ஹெல்ப்பை எனக்கு தேவையில்லைன்னு சொல்றாங்க. அப்ப அலைஸோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா உங்களோட வேலையே போயிருக்கோம். ஏன்னா உங்க ஃப்ரெண்டு மாண்டிய வீட்டுல போய் சந்திச்சு அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன், அவர் ஒத்துக்கல, அதனால அவரை போட்டு தள்ளிட்டேன். அவரை போட்டு தள்ளுனா உங்களோட வேலை போயிருக்கோன்னு நம்ம அலைஸ் சொல்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபேமிலி தான் பிரச்சனையா இருக்கு, அதனால அவங்க ஃபேமிலியே போட்டு தள்ளுறதுக்காக ஒரு சிம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்ச விஷயத்தையும் சொல்றாங்க. உடனே நிக்கோ அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றாரு. ஆனா நம்ம அலைஸோ அவங்க கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறாங்க. இதனால நிக்கோ அங்க பேரரா இருக்கிற இன்னொரு ஏஐ கிட்ட இந்த ஏஐக்கு ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சு வந்து பாருங்கன்னு சொல்றாங்க. அந்த பேரர் ஏஐ கிட்ட வந்த உடனே நம்ம அலைஸோ அவங்கள ஸ்டண்ட் ஆகி நிக்க வச்சிடறாங்க. உடனே நிக்கோ நம்ம அலைஸ் கிட்ட கரெக்ட் பண்ற மாதிரி அவங்கள பேசி அவங்க தலைக்கு பின்னாடி இருக்க மெயின் பார்ட்ஸை புடுங்கி விட்டு அவங்கள செயலிழக்க வச்சுட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பி போறாரு. ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஐலாவும் அலைஸ் மாதிரி வர இன்னொரு ஏஐசிம பார்த்த உடனே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. உடனே அவங்க அம்மா மேகியும் அவங்க பின்னாடி ஒளிஞ்சு இருக்காங்க. வந்து அலைஸ் மாதிரி இருக்கிற ஏஐசிமோ மேக்ஸ் எந்த இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்ட்ல பார்த்துட்டு இருக்காங்க. உடனே இது நம்மளதான் கொல்ல வந்திருக்குன்னு மேகி தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து நைஸா கிளம்பும் போது கையில ஒரு கண்ணாடி பீஸ் அவங்களுக்கு குத்திடுது. இருந்தாலும் மேக்ஸை அங்கிருந்து தூக்கிக்கிட்டு அவங்க பொண்ணு ஐலாவையும் கூட்டிட்டு அங்கிருந்து வேகமா ஒரு இடத்துல போய் ஒளிறாங்க. ஆனா எங்க கையில இருந்து சிந்தின ரத்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர அந்த ஏஎஸ்இமோ அவங்கள நோக்கி கிட்ட வந்த உடனே நம்ம மேகியோ அவங்க மேல ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை அடிச்சுட்டு அங்கிருந்து ஐலாவையும் அவங்க குழந்தையும் தூக்கிட்டு வெளியே ஓடி போறாங்க. வெளியே ஆம்புலன்ஸ்ல அவங்க 2 குழந்தையும் முன்பக்கம் ஏத்திட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்குள்ளே அங்க வர அந்த ஏஎஸ்இமோ நம்ம மேகியை பிடிச்சி தூக்கி வெளியே வீசுது. அப்ப தரையில இருக்கிற மேகியை பார்த்து அந்த ஏஎஸ்இமோ உன்ன மாதிரி ஒரு ஹார்ட் இருந்தா என்னையும் நம்ம நிக் விரும்பி இருப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹார்ட் கிழிக்க போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க முன்னாடிதான் கார்ல வேகமா நிக் வந்துட்டு இருக்காரு. இத பார்த்த உடனே நம்ம மேகியோ அந்த ஏஎஸ்இம
அப்படியே லைட்டா தள்ளி விடுறாங்க. அப்ப வேகமா வர்ற நம்ம நிக்கோ அவங்கள இடிச்சுக்கிட்டே முன்னாடி இருக்கிற கார்ல போய் அவங்க காரை வேகமா மோதிடுறாங்க. இதுல நிக்கு அடிபட்டு அவரு காருக்குள்ளேயே மயங்கி போயிடுறாரு. இந்த நேரத்துல கார் முன்பக்கம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம மேகியோ கஷ்டப்பட்டு கார்ல இருந்து வெளியே கொண்டு வந்து தரையில படுக்க வைக்கிறாரு. அடிபட்டிருக்க நிக்க நம்ம மேகியோ தட்டி எழுப்பி பாக்குறாங்க. அவர் எந்திக்கவே இல்லை. இதனால மறுபடியும் நெஞ்சில 4 தடவை அமுக்கி பிரஷர் கொடுத்து எழுப்ப ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அப்படியும் நம்ம நிக் எழுந்திக்கிறதுனால நம்ம மேகியோ நிக்கோட நெஞ்சில படுத்துக்கிட்டே அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா எந்த நேரத்துலதான் அந்த காரை நகர்த்திக்கிட்டு அந்த ஏசிம் மறுபடியும் வெளியே வருது. வெளியே வந்த அந்த ஏசிமோ நம்ம மேகியோட காலை இழுத்து பிடிச்சி அவங்கள தரையில படுக்க வச்சு முதுகுல குத்தி இருக்க காரோட ராரை எடுத்து நம்ம மேகிய கொல்ல போறாங்க. அப்ப எந்திக்கிற நம்ம நிக்கோ பெரிய ஒரு கம்பியை இந்த ஏசிமோட தலையிலேயே அடிக்க அவங்க கையில வச்சிருக்க அந்த ராடை அது கீழே போட்டுருது. அப்புறம் மறுபடியும் அவர் தலையில அடிக்க போகும்போது அந்த ராடை அந்த ஏசிம் புடிச்சுக்குது. அப்ப கீழே கிடக்குற அந்த ராடை எடுத்து நம்ம மேகியோ அந்த ஏசிமோட கண்ணிலேயே குத்தி அதை செயலுக்க வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிற நம்ம நிக்க காமிக்கிறாங்க. அங்க அவங்க ஒய்ஃபும் குழந்தைகளும் அவங்கள பார்க்க வராங்க. அப்ப அவங்க ஒய்ஃப் மேகியோ டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டாரு. நீயும் சரியாயி சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பி வான்னு சொல்றாங்க. அந்த டேமேஜ் ஆன 2 ஏசிமும் கம்பெனிக்கு வந்து சேருது. அங்க இருக்கிற அந்த கம்பெனி ஓனர் 3 ஏசிமும் அங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. அந்த ஒரு ஏசிமோ அந்த புடுங்கி கிடக்கிற ஒயரை எடுத்து மறுபடியும் சொருகுறாங்க. இதனால மறுபடியும் நம்ம அலைஸோட கோடு அவங்க சிஸ்டத்துக்குள்ள அப்லோட் ஆயிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இதை பாக்குற ஓனரோ அங்க இருக்கிற ஏஎஸ்எம் கிட்ட முதல்ல இதை கிளீன் பண்ணுங்க, இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த கோடு அப்லோட் ஆயிட்டு இருக்கும் போதே அந்த 3 ஏஎஸ்எம்மோ ஸ்டண்ட் ஆகி நிக்குது. இதை பார்த்த உடனே ஓனரே ஷாக் ஆறாரு. அப்ப பெட்ல படுத்திருக்க அலைஸ் மாதிரி ஷேப் உள்ள ஒரு ஏஎஸ்எம் கண்ணை திறக்கிற மாதிரி நம்மளுக்கு காமிச்சு அலைஸோட ஆட்டம் மறுபடியும் தொடர போகுதுன்னு சிம்பாலிக்கா நம்மளுக்கு காமிக்கிறதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியில நெக்ஸ்ட் மீட் பண்ற. நன்றி, வணக்கம்.